கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்சம் நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். நம்மள நிறைய பேருடைய வாழ்க்கை இந்த உலகத்தாரை போல வழக்கமான வாழ்க்கையாக தான் இருக்குது. உலகத்தாருக்கும் நமக்கும் எந்த தெய்வத்தை தொழுது கொள்கிறோம் அப்படின்றதுல மட்டுமே தான் வித்தியாசம் இருக்குது. இந்த உலகத்தார் எந்த நோக்கத்தோட டெய்லி வாழ்க்கையை நடத்துகிறாங்களோ அதே போல தான் ஒரு வாழ்க்கை நமக்கும் இருக்குன்னா நாம் ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. நம்ம மீட்கப்பட்டது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஸ்லாக்கியம். தேவன் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டு மீட்டெடுத்ததற்கு உன்னதமான நோக்கம் ஒன்று இருக்குது. அதை அறிஞ்சு அவருக்காக வாழாத வாழ்க்கை வீணானது தான். இன்றைக்கும் இன்னொரு சாட்சியை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை நிதானித்து பார்க்க நேரம் எடுத்துக்கொள்ளலாம். இங்கிலாந்து தேசம் கர்த்தரை அறியாத காலத்தில் அந்த தேசத்து மன்னன் கிறிஸ்தவத்தை எதிர்த்து கடுமையான சட்டம் ஒன்று இயற்றி வச்சுருந்தான். பரிசுத்த வேதாகமம் அந்த தேசத்தில் இல்லாத காலத்தில் ஜெர்மன் நாட்டில் இருந்து எபிரேயம் கிரேக்க மொழியில் இருந்த வேதாகமத்தை முதலாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை 2000 பிரதிகளாக அச்சிட்டு கப்பலில் கோதுமை மூட்டைக்குள்ளே மறைச்சி வச்சு ஜெர்மனியிலிருந்து இங்கிலாந்துக்கு கொண்டு சென்று இங்கிலாந்து நாட்டு துறைமுகத்தில் பிடிக்கப்பட்டு வேதத்தை இங்கிலாந்து நாட்டுக்குள்ளே கொண்டு வந்த குற்றத்துக்காக அதுக்கு தண்டனையாக தெருவில் கம்பத்தில் கட்டி வச்சு பக்தன் வில்லியம் டிண்டேல உயிரோடு எரிச்சு கொன்னாங்க. மறிக்கிற நேரத்தில், தேவனே, இங்கிலாந்து அரசனுடைய கண்களை உங்களை அறியும்படி திறந்தருளும்னு சொல்லி ஜெபத்தை ஏறெடுத்துக்கிட்டே தன்னுடைய ஜீவனை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணித்தார் அந்த தேவ மனுஷன். அந்த வைராக்கியம் நிறைஞ்ச இரத்த சாட்சியின் விளைவாக இன்னைக்கு இங்கிலாந்து தேசம் கர்த்தரை அறிஞ்ச தேசமாக மாறி இருக்கு. பிரியமானவர்களே, இப்படி நிறைய தேவ பிள்ளைகளுடைய தியாகம்தான் இன்றைக்கி நமக்கெல்லாம் பரிசுத்த வேதாகமும் ரொம்ப ஈஸியாக கிடைக்க வழி செஞ்சிச்சு. தேவன் எனக்குன்னு என்ன கொடுப்பார்னு எதிர்பார்த்து வாழக்கூடிய குழந்தைத்தனமான விசுவாசத்தை விட்டுட்டு தேவனுக்காக நான் என்ன செய்ய மீட்கப்பட்டேன் அப்படின்றத உணர்ந்து அர்ப்பணிக்கக்கூடிய வளர்ந்த விசுவாசம் உள்ளவங்களாக மாறுறதுக்கு அழைக்கப்படுறோம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள்னு அப்போஸ்தல நடபடிகள் 5:41-42 வாசிக்கிறோமே. பாருங்க, அப்போஸ்தலர்கள் ஆரம்பத்தில் அவரால் என்ன நன்மையை அடையலாம், அவர் மூலயமா எப்படி பிரபலமாகலான்னு வாஞ்சித்தாங்க. அவர் அன்பை முழுமையாக அறிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்காக ஜீவனையும் கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாங்கன்னு அவங்களுடைய சாட்சியின் மூலம் நாம் அறிஞ்சிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்துக்காக செஞ்ச தியாகங்களை 2 கொரிந்தியர் புத்தகத்தில் பட்டியலிடுறாரு. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன், 3 தரம் கப்பர் தேசத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகந்தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன்னு அவர் சொல்கிறதுலேருந்து அவர் தேவனுக்காக பட்ட பாடுகளை பற்றி அறிஞ்சிக்கிறோம். இதுவரை தேவ அன்பு அடுத்தவங்களுக்கு பகிரப்பட நீங்கள் என்ன தியாகம் செஞ்சுருக்கிறீங்க? சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கே அவங்கள ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆமீன்.